வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. வரி செலுத்துவோர் எண்ணிக்கை உயர்வு. 10 ஆண்டுகளில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 2.4 மடங்கு உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் மேட்டூர் ரோடு பஸ் நிலையம் எதிரில் அக்ஷயா காம்ப்ளெக்ஸில் கொங்கு திருமண தகவல் இணைப்பகம் புதிய கிளை அலுவலகம் திறப்பு விழாவில் KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். உடன் ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராசு, நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன், KMTK பேச்சாளர் மஞ்சுநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு திடலில் நடைபெற்று வரும் பணிகளை KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். உடன் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் சுவாமிநாதன் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் மாநாடு குழு உறுப்பினர்கள் இருந்தனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி விட்டம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கட்டிடத்தின் முன்பு நடைபெற்று வரும் கட்டுமான பணியினை KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகராட்சியில் நீண்ட நாட்களாக இருக்கும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தாழ்வான பகுதிகளில் இருக்கும் கழிவுநீரை உறிஞ்சி சுத்திகரிப்பு நிலையம் மூலம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வெளியேற்றுவதற்கு உண்டான திட்ட வரைபடத்தை கொண்டு திட்ட செயலாளர்கள், நகராட்சி ஆணையர் மற்றும் பொறியாளர்களுடன் KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். ஆன்மீக பயணத்திற்கு உட்பட்ட மானியம். இந்த அரசு ஆன்மீக அரசாக செயல்படுவதாக அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. செலவினங்களை குறைத்து நிதி பற்றாக்குறையை கட்டுக்குள் கொண்டு வந்து குறைத்திருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். விமானங்கள் வாங்க நிறுவனங்கள் ஆர்டர். நாட்டில் உள்ள விமான நிறுவனங்கள் புதிதாக 1000 விமானங்கள் வாங்க உள்ளன. 10 ஆண்டுகளில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இடைக்கால பட்ஜெட். தொடர்ந்து 6வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆயத்தமானார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMTK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.